வணக்கம், நான் டாக்டர் ரோஷினி. நான் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அண்ட் அன் அடலசன்ட் ஹெல்த் எஜுகேட்டர். அடலசன்ட் அப்படின்ற வேர்டு கேட்டோடனே நமக்கு என்ன தோணும்? ஜென்ரலாக இப்படி ஒரு டேர்ம் அப்படின்னு கேட்டால் பொதுவாக நம்ம டீனேஜர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். டீனேஜர்ஸ் அப்படின்னு சொன்னால் 13 வயசில் இருக்கிறவங்களெல்லாம், அதுக்கு மேலே இருக்கிறவங்கள 18 வயசு வரைக்கும் 19 வயசு வரைக்கும் நம்ம டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த அடலசன்ட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடலசீர்ன்ற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வருது. ஸோ இதுக்கு டு க்ரோ ஆர் டு மெச்சூர் ஆர் டு ரைப்பன் அப்படின்னு மீனிங், அதாவது வளர்ச்சிக்குரிய ஒரு பருவம் இது. WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அடலசன்ட் பீரியடை எந்த ஏஜ்லேருந்து கேட்டகரைஸ் பண்ணுதுன்னா 10 to 19 இயர்ஸ், அதாவது 10லேருந்து 19 வயசில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த அடலசன்ஸ் பீரியடுன்றது தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ அடலசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி அடலசன்ஸ், மிட் அடலசன்ஸ், லேட் அடலசன்ஸ்னு மூணாக நம்ம பிரிக்கிறோம். ஏர்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 13 வயசு இருக்க பிள்ளைங்க. நெக்ஸ்ட் மிட் அடலசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து 17 வயசு வரை இருக்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் லேட் அடலசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 21 வயசு இருக்க பிள்ளைங்க. ஸோ இந்த அடலசன்ஸ் ஹெல்த் ஏற்கனவே இவங்கள பாதி பேர் பீடியாட்ரிக்ஸ் கேட்டகரியில் வந்துடுறாங்க, மீதி பேர் அடல்ட்ஸ் கேட்டகரியில் வந்துடுறாங்க. அப்போ ஏன் இந்த அடலசன்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடலசன்ட் பீரியட் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்டல் க்ரோத் இருக்க ஃபேஸ். இந்த ரேப்பிட் டெவலப்மெண்ட் ரேப்பிட் க்ரோத் இருக்கிற ஃபேஸை நம்மளால் நம்ம உடலால் ஏற்றுக்க முடியணும் அப்படின்ற ஒரு பக்குவம் வர்றதுக்கு நமக்கு ஒரு டைம் எடுக்கும். நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும், பதில் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது நிறைய குழப்பங்கள் உள்ள மனநிலை அது. ஆனால் அதே சமயம் இதே பீரியடில் தான் அவங்களோட அடல்ட்ஹுட்டில் அவங்க என்ன கோர்ஸ் எடுக்க போகிறாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்றது எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷனாக அமையுது. ஸோ இந்த டீனேஜ் பீரியட் ஆர் திஸ் அடலசன்ட் பீரியடுன்றது அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப 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 ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு பீரியடாக இருக்கும். ஸோ இந்த அடலசன்ட் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீரியடாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நமக்கு உருவத்துலேயும் சரி உள்ளேயும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. மென்டலி பார்த்திங்கன்னா நிறைய அக்ரெஷன், அப்பா அம்மா சொல்கிறத எதிர்த்து பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு மைண்ட் பர்சீவ் பண்ணுற ஒரு பீரியட். இது நிறையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், இல்லை வெளியே இருக்கிறதுல பார்க்குறதா இருக்கும். பட் இது எந்த சேஞ்சஸ் எல்லாமே ரொம்பவே நார்மல் தான். நெக்ஸ்ட்டு அவங்களோட சோஷியல் வெல்பீயிங். சோஷியல்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பிள்ளைங்க அந்த டைம் தான் நிறைய பேர்கிட்ட பேசி பழகி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பையனா இது நம்ம பொண்ணா இதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பாங்க. சில பேர் இந்த சோஷியல் சர்க்கிள்ஸ்லேருந்து ஒதுங்கி தனிமையாக இருப்பாங்க. இதெல்லாமும் இந்த பீரியடில் ரொம்பவே காமன் தான். ஆனால் இந்த அடலசன்ட் பீரியடில் மெயினாக நம்ம என்னெல்லாம் கவனிக்க வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், நெக்ஸ்ட்டு அவங்களோட ஸ்க்ரீன் டைம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சோஷியல் சர்க்கிள் அது அவங்களுக்கு ஹெல்தி டைமாக இருக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு ஹெல்தியராக இருக்கா, இல்லை ஏதோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்களா அப்படின்றத நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க தனிமை விரும்பியாக இருக்காங்களா இல்லை தனிமைப்படுத்தப்படுறாங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரியட்லேருந்து அவங்கள கிராஜுவலாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எல்லா பேரண்ட்ஸுமே இருந்து அழகாக ஒரு பியூட்டிஃபுல் அடல்ட்ஹுட்டுக்கு அவங்கள கொண்டு வரலாம். தேங்க்யூ.